வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியா, கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி பிரச்சாரம். காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து பேச திட்டம். பாமகவினரின் வன்முறைகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். திட்டமிட்டு வன்முறையில் ஈடுபடும் பாமக, தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. பொன் அமராவதி சம்பவம் எதிரொலி. கட்டியாவயல் பகுதியில் அரசு பேருந்துகள் மீது கல்வீச்சு. சென்னையில் பொம்மை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரம் போராடி தீ அணைப்பு. வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி இன்று முதல் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக தில்லியிலிருந்து கேரளா வரும் பிரியங்கா காந்தி 2 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் அவர் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். பின்னர் இரவு வயநாடு தொகுதியில் தங்கும் பிரியங்கா காந்தி நாளை அத்தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன்பின் நிலம்பூர், மலப்புரம் ஆகிய 2 இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் பங்கேற்று பேச உள்ளார். வாக்குச்சாவடிகளில் பாமகவினர் நிகழ்த்திய வன்முறைகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் அமைதியாக நடைபெற்றதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கூறியிருப்பது உண்மைக்கு நேர்மாறாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியினர் பல வாக்குச்சாவடிக்குள் அத்துமீறி நுழைந்து மிரட்டல் விடுத்திருப்பதும், வாக்களிக்க வந்த மாற்றுக் கட்சியினரை அதிகார துணியில் மிரட்டியிருப்பதும் ஜனநாயகத்தை கேலிக்குறியாக்கியதான செயல் என கூறியுள்ளார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும், அதன் பொதுச் செயலர் ரவிக்குமார் போட்டியிடும் விழுப்புரம் நாடாளுமன்றம் தொகுதியிலும் பாமகவினர் பெருமளவில் வன்முறை வெறியாட்டத்தினை நிகழ்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்டோரின் வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதை அறிந்தும் காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்த்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதேபோல் அரக்கோணம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆற்காடு அடுத்துள்ள கீழ் விசாரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் வேலு, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இளவழகன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் வாக்குச்சாவடிக்குள் நுழைய முற்பட்டதாகவும், துணை ராணுவ படையினர் துப்பாக்கி சூட்டிற்கு பின்னரே அவர்கள் கலைந்து சென்றுள்ளதாகவும் அறிக்கையில் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற வன்முறை சம்பவங்களின் மூலம் பாமக தனது அரசியல் செல்வாக்கினை இழந்துவிட்டது என்பதனையும், தான் போட்டியிடும் அனைத்து தொகுதியிலும் தோல்வி அடைய இருக்கிறது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வன்முறைக்கெல்லாம் தூபம் போடும் வகையில் கடந்த 6ஆம் தேதியன்று காஞ்சிபுரம் அருகே திருப்போரூரில் நாம் மட்டும்தான் பூத்தில் இருப்போம், சொல்றது புரியுதா என அன்புமணி ராமதாஸ் பேசியிருப்பதை சுட்டிக்காட்டிய டாக்டர் பாரிவேந்தர், இந்த வன்முறை பேச்சுக்கள் தான் இச்சம்பவங்களுக்கு அடித்தளமிட்டிருப்பதாக கருதுவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற ஜனநாயக விரோத போக்கினை தேர்தல் ஆணையமும் மாநில காவல்துறையும் கண்டும் காணாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட பாமகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பாமகவினர் திட்டமிட்டு வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். பொன்பரப்பி பகுதியில் ஏற்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்த சிலர் அரியலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், தான் போட்டியிடும் சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பொன்பரப்பி பகுதியில் பாமகவினர் திட்டமிட்டு வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்தார். பாமகவினரின் வன்முறையை கண்டித்து வரும் 24ஆம் தேதி அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ்
உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து அனைத்து மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்கிற முடிவு எடுத்திருக்கிறோம். வருகிற 24ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் நடைபெறும். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து ஓரிரு நாட்களில் முறையாக அறிவிக்கப்படும் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிடிவி தினகரன் இனி எந்த காலத்திலும் அதிமுகவை உரிமை கோர முடியாது என்றார். தமிழகம் முழுவதும் அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தெரிவித்த பன்னீர்செல்வம், மதுரையில் திருவிழா நடைபெறுவதால் குறைவான வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக கூறினார். நடைபெற இருக்கின்ற திருப்பரங்குன்றம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் இன்னும் ஓரிரு தினங்களில் முறைப்படியாக தலைமைகளிலிருந்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அரசு பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினரை இழிவாக பேசி மர்ம நபர்கள் ஆடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்களை கைது செய்ய கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த கடைகள் சூறையாடப்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். போராட்டம் தீவிரமடைவதை தடுக்கும் வகையில் பொன்னமராவதியை சுற்றியுள்ள குழிப்பிறை, பனையப்பட்டி உள்ளிட்ட 49 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய கோரி கட்டியவயல் பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது அரசு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பொம்மை மற்றும் சிலைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தனியாருக்கு சொந்தமான பொம்மை மற்றும் சிலைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியை புகைமூட்டமாக காட்சியளித்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி நாடாளுமன்றம் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட நத்தமேடு, மோட்டாங்குறிச்சி, கேத்திரெட்டிப்பட்டி, ஜாலியூர், தாளநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கிய 10 வாக்குச்சாவடிகளில் முறையான வாக்குப்பதிவு நடைபெறவில்லை என திமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மலர்விழியை சந்தித்த திமுக வேட்பாளர் செந்தில்குமார், வாக்குப்பதிவு முறையாக நடைபெறாத பகுதிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த கோரி மனு அளித்தார். அந்த வெப் கேமரா வந்து போலிங் பூத்தை நோக்கி இல்லை, அந்த போலிங் மிஷினை நோக்கி வந்து இல்லை, அது வேற ஆங்கிள் வந்து திருப்பிப்பட்டது. அதே மாதிரி வந்து உள்ளார இருக்கிற ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே த்ரெட்டன் பண்ணப்பட்டாங்க. டிஎம்கே பூத் ஏஜென்ட் வந்து உள்ளாரே விடப்படல. அவர் உள்ளார போக முயற்சி பண்ணும் போதெல்லாம் வெளியில் இழுத்து விடப்பட்டாங்க. இது வந்து காலகாலமாக வந்து அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் டினை ஆகியிருக்கு. ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இல்லாமே வந்து உள்ளார விட்டுருக்காங்க. போலிங் பூத் ஸ்லிப்பு மட்டும் வச்சு உள்ளார விட்டுருக்காங்க. 10 பூத்தில் தப்பு நடந்திருக்கு. அதை வந்து சரி பண்ணும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து மறுவாக்கு பதிவு கேட்டிருக்கோம். 6 சட்டமன்ற தொகுதி இருக்கிற போது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை மட்டுமே சுற்றி வர வேண்டிய காரணம் என்ன? அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டு, ஒரு வகையில் அவங்கெல்லாம் சொந்தக்காரங்க. அதனால் இந்த இடத்துல அஇஅதிமுக சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெறணும், ஆளுங்கட்சி நிலைத்து நிற்கணும். அவங்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அரசு ஊழியருக்கு தேவையான போஸ்டல் பேலட் பேப்பர் சரியாக கொடுக்கவே இல்லை. இன்னும் கொடுக்காது 50% மேலே இருக்குது. இங்கே ஜனநாயகம் இருக்குதா? நீதிமன்றத்தில் வென்றால் அமமுகவுடன் அதிமுக இணைக்கப்படும். சென்னையில் டிடிவி தினகரன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு சீல் வைக்கப்பட்ட அறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருப்போரூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சீல் வைக்கப்பட்ட அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகராவ் தெரிவித்துள்ளார். இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், விரும்பும் அரசியல் கட்சியினர் கட்சிக்கு ஒருவர் வீதம் அவற்றை 24 மணி நேரமும் பார்வையிடலாம் என தெரிவித்தார். சட்ட போராட்டத்தால் அதிமுகவை கைப்பற்றினால் அமமுகவுடன் அதிமுக இணைக்கப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலாவிடம் ஆலோசனை செய்த பிறகே தான் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பதவியே சசிகலாவிற்காக எப்போதும் காலியாகவே இருக்கும் என தினகரன் தெரிவித்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 4 தொகுதிகளுக்கு பரிசு பெட்டக சின்னம் வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறிய அவர், வரும் 22ஆம் தேதி வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அவங்க மேல ரிவ்யூ பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த கட்சியை அவங்க தொடங்க முடியாது. நான் தொடங்கி இந்த கட்சியை ஆரம்பிச்சிடுறேன். அவங்களுக்காக நாளைக்கு தேவைப்பட்டால் இங்கே வரணுங்கிறதுக்காக அவங்களுக்காக தலைவர் பதவியை நாங்கள் வேக்கண்டாக வச்சுருக்கோம். எங்கள் கட்சியோட துணைத் தலைவராக ஏற்கனவே அவைத்தலைவராக இருந்த திரு நாமக்கல் அன்பழகன் அவர்கள் துணைத் தலைவராக இருந்தார். நான் பொதுச் செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்ற நிர்வாகிகள்லாம் இன்னும் அடுத்தது அறிவிப்போம். தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆளுமை கொண்ட ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என திமுக கரூர் மாவட்ட பொறுப்பாளரும் அரவக்குறிச்சி தொகுதி வேட்பாளருமான செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி பரமத்தியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட பொறுப்பாளரும் அரவக்குறிச்சி தொகுதி வேட்பாளருமான செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி உள்பட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய செந்தில் பாலாஜி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விரைவில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என தெரிவித்தார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்குண்டான தேர்தல் தான் நடைபெறுகின்ற அரவக்குறிச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். மீனவர்கள் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் என இலங்கை அமைச்சர் ரவீந்திர சமரவீரா கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் இலங்கை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ரவீந்திர சமரவீரா தனது குடும்பத்துடன் வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர், எல்லை தாண்டுவதே மீனவர்கள் பிரச்சினைக்கு காரணம் என்றார். இதற்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணலாம் என்றும் அவர் கூறினார். There are fishermen coming from Sri Lanka to your waters, then there are your fishermen coming to our waters. So we have to take the navy and then to stop that. Anyway, if there's any problem, we can discuss and settle that. There is no problem about it. திருவண்ணாமலை மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் கிணறு வெட்டும் பணியின் போது கிரேன் கம்பி அறுந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர். காஞ்சி செல்லும் சாலையில் தனியார் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தில் கிணறு வெட்டும்போது நேரிட்ட இந்த விபத்தில் தனிக்காச்சலம், வேலு, ரவீந்திரன், பிச்சாண்டி, ஜெயமுருகன் ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மாணிக்கம் என்பவர் திருவண்ணாமலை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பள்ளி தாளாளர், கிரேன் ஆபரேட்டர் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி காஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உறவினர்களும் பொதுமக்களும் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்துகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சி.வி. சக்கரவர்த்தி தலைமையிலான போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். ஒரே கிராமத்தை சேர்ந்த 5 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் பேருந்து நிலைய உணவகத்தில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கொடுக்காமல் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட வனத்துறை ஊழியர்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர்.
திசையன் விலை, ஆரல்வாய்மொழி, வள்ளியூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வனத்துறை ஊழியர்கள் 3 பேர் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் உள்ள உணவகத்தில் உணவருந்தியுள்ளனர். மது போதையில் இருந்த அவர்கள் சாப்பிட்ட உணவிற்கு பணம் கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அங்கிருந்த பெண்களையும் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தகராறில் ஈடுபட்ட ஊழியர்களை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அவர்களிடம் எந்த விசாரணையும் நடத்தாமல் காவல்துறையினர் அனுப்பி வைத்ததால் பொதுமக்கள் ஆவேசமடைந்தனர். வைகை ஆற்றில் இறங்கி மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக வண்டியூர் புறப்பட்ட கள்ளழகருக்கு பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்றனர். உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் மற்றொரு நிகழ்ச்சியான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வு நேற்று காலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் வண்டியூர் புறப்பட்ட கள்ளழகர் ராமராயர் மண்டகப்படி அருகே வந்தபோது பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து அவரை குளிர்வித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று வைகை ஆற்றில் சாபமடைந்துள்ள மண்டுக முனிவருக்கு தேனூர் மண்டபத்தில் கள்ளழகர் சாப விமோசனம் அளிக்கிறார். பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வசந்தோற்சவ விழா வெகு விமர்சையுடன் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருசயோதி, சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்கள் வசந்தோற்சவம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனையொட்டி மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்கள், ராமர், ஆஞ்சநேயர் உள்ளிட்ட உற்சவர்கள் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக வலம் வந்தனர். பின்னர் மூலிகை திரவியங்களை கொண்டு சுவாமிகளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமியை மனமுருக வழிபட்டனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செல்லூர், கே நகர், அண்ணா நகர், கோரிப்பாளையம், சிம்மக்கல், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பல இடங்களில் மழை பெய்தது. மாநகர் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பழனி, ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. சில தினங்களாக கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்துள்ளது. இதேபோல் அவிநாசி, தெக்கலூர், பழக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள சுரேஸ்வரரின் சீவேலி புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பகவான் என அழைக்கக்கூடிய சுரேஸ்வரர் பெண் வேடமிட்டு கைகளில் ஆயுதத்துடன் நடனமாடிக் கொண்டே கடம்பூர் கோவிலை சுற்றி வந்து சக்கரபீடம் சென்றடைந்தார். அப்போது பக்தர்களும் நடனமாடிபடி சக்கரபீடம் நோக்கி சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள ஸ்ரீ தேவநாக கருணாரியம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. IPL கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. எகிப்தின் லக்சர் நகரில் 3500 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லறை எகிப்திய படைவீரரின் மம்மியாக இருக்கக்கூடும் என சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். கல்லறை சுவர்களில் மண் பாண்டங்கள், சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. 18 நுழைவு வாயில்களை கொண்ட இந்த கல்லறை 5920 சதுர அடி பரப்பளவு கொண்டது. இந்த கல்லறையை காண லக்சர் நகரில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் அதனை ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். கொல்கத்தாவில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணியை 10 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியின் 35வது லீக் ஆட்டம் கொல்கத்தாவில் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக பார்த்திவ் பட்டேல், விராட் கோலி ஆகியோர் களமிறங்கினர். பார்த்திவ் பட்டேல் 11 ரன்னிலும் அக்ஷிப் நாத் 13 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் நிதானமாக விளையாடிய விராட் கோலி அரை சதம் கடந்தும் அதிரடியில் இறங்கினார். கடைசி கட்டத்தில் 56 பந்தில் 4 சிக்ஸர் 9 பவுண்டரியிலும் சதம் அடித்து 100 ரன்னில் வெளியேறினார். இறுதியில் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 213 ரன்கள் குவித்தது. It was a simple chit-chat and it was actually quite nice. I just actually did say that he's carrying himself beautifully, absolutely beautifully. The post-match presentations, I think he speaks fantastically well. The way that he's batting is magnificent. There's absolutely no surprise that he's got 100 here and a wonderful wicket. இதனையடுத்து 214 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கொல்கத்தா அணி களமிறங்கியது. கிறிஸ்லின் 1 ரன்னிலும், சுனில் நரீன் 18 ரன்களிலும், ஷிபான் வான் ஹில், ராபின் உப்தா ஆகியோர் 9 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய நிதின் ராணா சிறப்பாக விளையாடி அரசதம் அடித்தார். ஆண்ட்ரூ ரசல் அதிரடியாக விளையாடி அரசதம் எடுத்தார். இறுதியில் கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து பெங்களூரு அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. Have a go. You'd love to want to think that at some stage he would have put a foot down. He didn't get out of first gear. When you're chasing 214, you can't rely on under. தில்லியில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பஞ்சாப் தில்லி அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி பிரச்சாரம். காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து பேச திட்டம். பாமகவினரின் வன்முறைகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். திட்டமிட்டு வன்முறையில் ஈடுபடும் பாமக, தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. பொன் அமராவதி சம்பவம் எதிரொலி. கட்டியா வயல் பகுதியில் அரசு பேருந்துகள் மீது கல்வீச்சு. சென்னையில் பொம்மை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரம் போராடி தீயை அணைப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.